Hi guys, welcome back to Jay Reaction. It's me Jiva. என்னது பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா தேவாரா மூவில இருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி இல்லைன்னா ட்ரெய்லர் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ரியாக்ஷன் பண்ணியிருந்தோம். அதுமே கொஞ்சம் டிஃபரெண்டாக தான் இருந்துச்சு. ரெண்டு என்டிஆர் காட்டியிருந்தாங்க. கதையை நம்ம அதை பார்த்தோம் எப்படின்னு சொல்லி. பட் இப்போ ரிலீஸ் ட்ரெய்லர்னு ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வாங்க அதை பார்த்துட்டு வருவோம். பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறம் பேசுவோம். லெட்ஸ் கோ கேஸ். நேற்று ராத்திரி ஒரு கெட்ட கனவு வந்துச்சு ஜோகல. கடல்ல ரத்தம் கலந்து மறுபடியும் செங்கடலான மாதிரி. அது போய் என்னோட கையாலே ஆன மாதிரி வந்துச்சு. பயம் போகணும்னா தெய்வத்தோட கதையை கேட்கணும். பிரகாஷ் சார் பயம் என்னன்னு தெரியணும்னா தேவர கதையை கேட்கணும். கடல்ல இருக்கிற ஒரு தேவரா போதும். மலை மேல இன்னொரு தேவராவை உருவாக்கணும். அது உங்களுக்கு தான் ஆபத்து பைரா. வீரம் இருக்கு. திருநெல்வேலில இருந்து பாத்துட்டு இருக்கல. ஓகே. உனக்கு இனி வரப்போறது நல்ல நாட்கள் இல்ல தேவரா. நம்ம மனுஷங்க நினைக்கிற யாரும் நம்ம ஆளுங்க கிடையாது. கடல்ல இறங்கணும், கடலை ஆளணும். சொன்ன அர்த்தம் 27th. ஓகே ட்ரெய்லர் பார்த்துட்டோம். ஆல்ரெடி சொல்லி இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரிலீஸ் ட்ரெய்லர்னு சொல்லி பார்ட் 1 சொல்லி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ட்ரெய்லர் கூஸ் பம்ப்ஸாக இருக்கான்னு கேட்டால் பெரிய அளவில் கூஸ் பம்ப்ஸ் ஆகுற அளவுக்கு எந்த ஒரு சீன்ஸும் இல்லை. பட் ட்ரெய்லர் செம்மையாக இருக்குது. அதில் தான் சொல்லணும், நல்லா இருக்குது ட்ரெய்லர் ஃபுல்லாகவே பார்க்குறப்ப. நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டில் பார்த்துருந்தோம். நம்ம வந்து என்டிஆர் வந்து அதில் இப்போ இருக்க என்டிஆருக்கு வந்து கொஞ்சம் அந்த பயம் கலந்த ஒருத்தர் மாதிரி காட்டியிருப்பாங்க. லாஸ்ட்டாக ஒரு சீனில் தான் அவர் கடலுக்கு இறங்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. பட் இதில் வந்து ஃபுல்லாகவே அந்த என்டிஆர் விட்டு ஆப்போசிட் சைடை காட்டியிருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காரு. கோபமாகவும் வைலன்ஸாகவும் அப்படிதான். அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்த்துருப்போம். அதெல்லாம் செம்ம வைலன்ஸ் தான். அந்த சீன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. ஓகே லாஸ்ட்டாக ஒன்று காட்டியிருந்தாங்க. அதுவும் செம்ம. லாஸ்ட்டானா நம்ம என்டிஆர் இருப்பார், அவரோட அப்பா கடலில் போயிட்டு காணாமல் போனாருன்னு சொல்லியிருப்பாங்க. அவரை காட்டியிருக்க மாதிரி ஒரு சீன், ரெண்டு பேரும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஷாயிப் அலிகான்னு சொல்லணும். ஷாயிப் அலிகான் வந்து இவரோட ஃப்ரெண்டா இருக்க மாதிரியும் காட்டியிருக்காங்க. பட் வந்து இன்னொரு ஃபைட் சீக்வன்ஸ்ல ரெண்டு பேருமே அவர் கழுத்துல கத்திய வைக்கிற மாதிரி, நம்ம என்டிஆர் ஷாயிப் அலிகான் கழுத்துல கத்திய வைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் டிஃபரெண்டா இருக்குது. பட் யோசிக்க முடியல எப்படி கதையை கொண்டுட்டு போறாங்க அப்படிங்கிறத பத்தி இதுல யோசிக்க முடியல. பட் வந்து ஏதோ ஒரு சம்பவம் உள்ளுக்கு இருக்கு அப்படிங்கிறதே தெரியுது. ஆனா ரெண்டு ட்ரெய்லர்லுமே பெருசா எந்த ஒரு விஷயத்தையுமே ரிவீல் பண்ணல. சும்மா சாதாரணமா காட்டியிருந்தாங்க, அவ்வளவுதான். பட் இதுலயுமே அந்த மாதிரி தான் பெருசா கோஸ் பம்ப்ஸ் ஆகுற அளவுக்குலாம் எதுவுமே காட்டல. பட் வந்து ஏதோ ஒரு கதை உள்ளுக்கு இருக்கு அப்படிங்கிறத மட்டும் சொல்ல வாராங்க. ட்ரெய்லர்ல காட்டாம படத்தை நேரா வந்து பாருங்க, தியேட்டர்ல பாருங்க, அதுக்கான ஒரு சம்பவம் தான் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரெய்லர் பார்க்குறப்ப விளங்குது. சும்மா சாதாரணமாக நோவலாக இருக்கு ட்ரெய்லர். பட் பார்க்குறப்ப நமக்கே புரியுது உள்ளுக்கு ஏதோ ஒரு சம்பவம் இருக்கு, அதான் இப்படி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் நம்ம அனிருத் மியூசிக் பற்றி சொல்லணும். அமேசிங். ஆல்ரெடி நம்ம சாங்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். அதில் தாவூதி சாங்லாம் இன்னுமே எனக்கு ஃபேவரட்டாக இருக்கு. ஏன்னா நம்ம என்டிஆர் ஸ்டெப் எல்லாம் வேற லெவலில் இருந்துச்சு.
இப்போ பார்த்தோம்னா அதில் இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெய்லர் ஆப்ல இருந்து கட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பிஜிஎம் ஒன்று வரும், மியூசிக் ஒன்று. அது அமேசிங், வேற லெவலில் இருக்கு. அப்புறம் இந்த விஷுவல்ஸ் அதெல்லாம் சூப்பர். அந்த பிஜிஎம் போகிற இடத்துலயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம கடலில் உள்ள விஷுவல்ஸ் காட்டியிருப்பாங்க, அந்த சுறா ஒன்று இருக்க மாதிரி. அது அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஓகே, பார்க்குறப்ப கொஞ்சம் ஓகேமா தான் இருக்கு. பார்ட் 1ல தான் கொஞ்சம் அந்த சுறா படத்துல இருந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று காட்டியிருப்பாங்க, அவர் அந்த சுறா பிடிச்சிட்டு மேலே பறந்து வர மாதிரி. பட் இதில் அப்படி அந்த சீனை காட்டல. பட் அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஓகே, நல்லா இருக்குது. உண்மையில விஷுவல்ஸ் எல்லாம் வேற லெவலில் தான் இருக்குன்னே சொல்லணும். நல்லா இருக்குது. ட்ரெய்லர் பார்க்கப்ப அதான் சொல்லியிருந்தேன், ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி. ட்ரெய்லர் நல்லா இருக்கு, படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த செப்டம்பர் படம் ரிலீஸ் ஆகுது, 27ஆம் தேதி. ஓகே பார்ப்போம். இதில் பார்த்தோம்னு சொன்னால் நம்ம சாய்ஃப் அலி கான், பிரகாஷ் ராஜ். ஓகே, பிரகாஷ் ராஜ் தான் சொல்லணுங்கண்ணே. ஃபர்ஸ்ட்லையுமே பார்த்துருந்தோம்னா அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருப்பாரு, இதுலேயுமே அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. பட் அவர் காட்டின மாதிரி எங்கனையுமே நான் பார்க்கல. அப்படி மிஸ் பண்ணியிருந்தேன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. பட் அவர் தான் வாய்ஸ் கொடுத்துருக்காரு இதுலேயுமே சரி, பார்ட் 1லையுமே சரி. அந்த அவரோட வாய்ஸை கேட்கறப்ப நமக்கு தெரியும், ஓகே பிரகாஷ் ராஜ் சார் வாய்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி நமக்கே விளங்குது. அதுமே நல்லா இருக்குது. அப்புறம் ஸ்ரீகாந்த், ஷைன் டாம், இவ்வளோ பேர் தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே, நல்லா இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. இன்னொரு 5-6 நாள் தான் இருக்கு போல படம் வர்றதுக்கு. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு பூஸ்டப்பா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எதுவும் தப்பு இருந்தால் அதை கீழே சொல்லிட்டு போங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.